கண்டிப்பா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரிய கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுக்கு பிடித்தமான இபாதத்துகள் செய்த வண்ணம் நாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த லைலத்துல் கத்ரில் பிந்தைய இறுதி பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய அந்த நாட்களை அமைத்துக் கொண்டார்கள், இது பற்றியான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கூற்றுகள் என்னவ, இவைகளை எல்லாம் பற்றி தான் நாம் பார்த்து வர்றோம். அதுல சில விஷயங்களை பார்த்துருக்கிறோம். அந்த தொடர்ச்சியில இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாசத்துல, குறிப்பாக இறுதி பத்துல, அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கு. அந்த தேட்டம் தான், அதை நோக்கித்தான் நம்ம பயணம் அமையுது. இந்த லைலத்துல் கத்ருக்கான மிக முக்கிய பிரதானமான காரணமே அல் குர்ஆன் தான். இந்த மாசத்துக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவ்வாறு சிறப்புகளை குர்ஆனில் வழங்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அதிலே சொல்கிறான். குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவில் 185வது வசனம் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இது ஷஹ்ருல் குர்ஆன் தான், குர்ஆனுடைய மாசம். அதனால தான் சுத்தி 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 இந்த ரமலானுடைய மாசத்துல பிரதானமா குர்ஆனை பற்றி தான் என்ன செய்கிறோம், குர்ஆன் தான் ஓதப்பட்டு கொண்டு வருகிறது. குர்ஆன் தான் இதுல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது. அதுதான் முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதோடு நாம் வைக்கின்ற தொடர்புகள், அது நம்மோடு என்ன மாற்றங்களை தருது, இதை நாம் சிந்திக்க தவறிவிட்டால் 100 ரமலான் மாசத்தை நாம் அடைந்தாலும் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடிய வாய்ப்பே இல்லை, பாசிபிளே கிடையாது. ஏன்னா ரமலான் அது குர்ஆன் தான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏனைய காலங்களில் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பார்கள். ஆனால் ரமலான் மாசத்தில் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கிடையே பேசப்படுகிற சம்பாஷணை யுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள், குர்ஆனை முறைப்படுத்துவார்கள். அது வரைக்கும் இறங்கி இருக்கும்ல குர்ஆனு. ஃபர்ஸ்ட் 23 வருஷமா குர்ஆன் இறங்குது. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு இறங்கி இருக்கும் அதை ஓதிக்குவாங்க. 2வது வருஷம் அதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 2வது வருஷம் எது வரைக்கும் அது வரைக்கும் இறங்கி இருக்கோ அது, அடுத்து 3, அடுத்து 4, 5, 10, 15, 20, 23வது வருஷம் 2 முறை என்ன செய்யப்பட்டிருக்கு, குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதப்படும் அளவிற்கு குர்ஆன் தான் ரமலானுடைய முக்கியமான அம்சம் என்பதை தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர் பெருமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஒமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் அகிலத்தார் அனைவர்களுக்குமான ஒரு உபதேசி, ஒரு அட்வைஸ். குர்ஆன் என்பது செத்து போனவர்களுக்கு ஓதக்கூடிய ஒன்று அல்ல, கத்தம் பாத்திஹாக்கு ஓதக்கூடிய ஒன்று அல்ல. குர்ஆன் உயிரோடு இருப்பவர்களுடைய இதயங்கள் செத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம். நம்முடைய இதயங்களோடு இந்த குர்ஆன் பேச வேண்டும், நம்முடைய உள்ளங்களை உருக்கி எடுக்க வேண்டும். அதுதான் இந்த குர்ஆனுடைய தலையாய பணியாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத் மண்ணிலே அவர்கள் செய்த பணியே இந்த குர்ஆனை அவர்களுடைய உள்ளங்களிலே கொண்டு சேர்க்க வேண்டிய பணிதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிகளை பற்றி பேசும் பொழுது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துல் ஜும்ஆ என்கிற அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், ஹுவல்லதி, இவர் யார், அல்லாஹ் யார், பாஸபில் உம்மியீன், உம்மிகளுக்கு மத்தியிலே, அறியாத எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு மத்தியிலே அவன்தான் ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதரின் பணி என்ன, யத்லு அலைஹிம் ஆயாத்தி, குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிப்பது. இன்னைக்கு நம்ம ஹாஃபிஸா முன்னாடி நின்று குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி. அவங்க வேலையே மாப்பா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான், இக்ரா இறக்கி வச்சிருக்கிறான்,
முத்தசிர் இறக்கி வச்சிருக்கிறான், காரியாசூரா இறக்கி வச்சிருக்கிறான். நான் பாருங்க, இந்த வசனங்கள் இன்றைக்கு இறங்கி இருக்குது. நாம எப்படி வாழணும், எப்படி உண்ணணும், எப்படி உடுக்கணும், எப்படி பேசணும், எப்படி வணிகம் செய்யணும், நம்முடைய பொருளியல் எப்படி இருக்கணும், எது ஹலாலு எது ஹராமு, உறவுகளை மேற்கொள்வது எப்படி, உறவினர்களோடு இணைந்து வாழ்வது எப்படி, அண்டை அயலர்களோடு நாம எப்படி இருக்கணும், நட்புகள் எப்படி இருக்கணும், இளைஞரா இருக்கிறியா நீ எப்படி இருக்கணும், இளம் பெண்ணா இருக்கிறியா நீ எப்படி இருக்கணும், அம்மாவா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், வாப்பாவா எப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சமூக தலைவன் எப்படி இருக்கணும் என்று அக்கு வேறு ஆணி வேறாக ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பிடித்து பார்த்து அவர்களை முறைப்படுத்தக்கூடிய பணிதான் அல் குர்ஆனை ஓதி காண்பிக்கக்கூடிய பணி. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம், அந்த திலாவத்து போய் அவர்களுடைய உள்ளத்தை சென்றடையும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் அகற்றப்படும். அதுதான் தஸ்கியா, அதுதான் தஸ்கியா. நான் பாவம் செய்வேனா, பொய் பேசுவேனா, புறம் பேசுவேனா, அவதூறு பேசுவேன், குர்ஆன் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்றால் உள்ளம் செத்து விட்டது என்று அர்த்தம், அல்லது குர்ஆனையே நீங்கள் ஒழுங்கா அணுகவில்லை என்று அர்த்தம். 30 நாள் குர்ஆன் கேட்கிறேன், ஆனா உள்ளத்துல இறையச்சம் வரவில்லை. 30 நாள் குர்ஆன் கேட்கிறேன், ஆனா நான் சொல்லுகிற பொய்யை விடவில்லை. 30 நாள் குர்ஆன் கேட்கிறேன், நான் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அக்கறை இல்லை, சமூக அக்கறை இல்லை, மார்க்க சிந்தனை இல்லை, சமூக பொறுப்பில்லை என்று ஒரு வாழ்க்கை இருந்தால் அது வெற்றியே கிடையாது. குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு வசனங்களும் நம்முடைய உள்ளத்தை தைக்க வேண்டும், உள்ளத்தை உழுக்க வேண்டும், உள்ளத்தை உருக்க வேண்டும், சரியான நிலை மாற்றத்துக்கு நம்மை ஏற்படுத்த வேண்டும். தஸ்கியா நமக்கு வரணும். உள்ளத்திலிருந்து அழுக்குகள் கரைச்சு ஓடணும். ஓடுற அழுக்கு, ஒயிட் துணி, வெள்ளை துணியில இருந்து எப்படி கரைகள் அகற்றப்படுகிறதோ அது போன்று நம்முடைய உள்ளம் முழுமையாக அசுத்தத்திலிருந்து அகற்றப்படணும். அதுதான் அல் குர்ஆனுடைய பணி. அதை மூன்றாவது பணியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது. அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியை பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க குர்ஆன் தான். எவ்வளவு பெரிய மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்தும் என்பதற்கு வரலாற்றிலே ஒரு சம்பவம் பாருங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், ஈரான் அல்லது உஸ்பெகிஸ்தான் அந்த பகுதியில் சமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். அவர் யார், அவருடைய தொழில் என்ன என்று கேட்டால் அவருடைய தொழிலே கொள்ளையடிப்பது தான். அவர் கொள்ளையடிப்பது என்றால் சாதாரண ஒரு கொள்ளை கிடையாது, அது ஒரு கும்பலாக கும்பலை கொள்ளையடிப்பது. பெரிய பெரிய வணிக குழுக்களை பாதையில் மறித்து அவர்களுடைய பொருட்களை எல்லாம் அகற்றி ஓட விடுறது, ஓடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஏரியா மக்களையே ஒரு அச்சத்துக்குள், அந்த ஏரியா ஒருத்தர் கிராஸ் பண்ணணும்னு நினைச்சாலே இவர் ஞாபகம் வந்துடும், ஆஹா இந்த தடவை அந்த பக்கமாவா போறோம், என்ன ஆபத்து. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரிய கொள்ளை கூட்டத்துக்கே லீடர் ஒரு மனிதர் இருக்கிறார். சமர்கண்ட் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான். ஆனால் அந்த மனிதர், அவர் இது மாதிரி மக்கள் எல்லாரும் ஃபுலைல், அவருடைய பெயர் என்னது, ஃபுதைல் பின் இயாத். இந்த மனிதரை எந்த அளவுக்கு வரலாற்று பக்கங்கள்ல எழுதுறாங்கன்னா, இவங்க அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்கள்ட்ட அம்மா சோறு விட்டுறாங்க, நீ நம்ம சொல்லுவோமா, என்ன பூச்சாண்டியை பிடிச்சு கொடுத்துருவேன், பூச்சாண்டியை பிடிச்சு கொடுத்துருவேன் பயமுறுத்துற மாதிரி அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு எல்லாம் ஒரு சரியான ஒரு வாய்ப்பு யாரு, ஃபுலைல் தான். சோறு உங்களும் வைப்பு இல்ல, ஃபுலைல்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோமா, ஃபுலைல்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். சின்னவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் ஃபுலைல் என்றாலே ஒரு மிகப்பெரிய அச்சம் தொற்றிக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய ஒரு கொள்ளைக்காரராக இருந்த ஒரு மனிதர் அன்றைக்கு ஒரு வீட்டிலே கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூரையில் ஏறி நிற்கிறார். அப்பொழுது கீழே குர்ஆன் வசனம் ஓதுறது சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறத விளைக்கும். அது சாதாரணமான ஆள் ஓதுனாலும் சரி, அது ஓதப்பட்ட ஆளை பத்தி பேசி என்னைக்கா வந்திருக்காது. ஃபுதைலை பத்தி இதுக்கு முன்னாடி நீ கேட்டிருக்கலாம், ஆனால் ஓதப்பட்டது யாரு நமக்கு தெரியுமா? ஓர்னவர் இந்த காரி, ஓர்னவர் சுதேசி மக்கால் ஹுதைபி ஓதுனாரு, சுதேசி ஓதுனாருன்னு தெரியுமா? ஓதுனவர் யார் என்று தெரியவே தெரியாது. அதுதான் குர்ஆனுடைய ஸ்பெஷலே. குர்ஆனுடைய வார்த்தை தான் இங்கு மகத்துவமிக்கது. ஒரு வசன சத்தம் கேட்குது, ஒருத்தர் குர்ஆன் ஓதுறார், அந்த குர்ஆனுடைய சப்தத்திலே வந்த வார்த்தைகள் இந்த மாபெரிய கொள்ளைக்காரரை மாபெரும் அறிஞனாக மாத்துகிறது. அதுதான் சத்தம் கேட்குது. சூரத்துல் ஹதீத்
ஹதீத் என்ற அத்தியாயம், அதுல வரக்கூடிய வார்த்தை அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அந்த வசனத்துல, அந்த வார்த்தையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான், இந்த மக்கள் ஈமான் கொண்டேன் என்று சொல்கிறார்களே, அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்கிறார்களே, ரசூலை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே, சொர்க்கத்தை நரகத்தை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த முஃமின்களுக்கு லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு பார்த்து அல்லாஹ்வுடைய குதிரத்தை, ஆற்றலை, அல்லாஹ்வுடைய வல்லமையை எண்ணி பார்த்து அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற வசனங்கள், மா நஸல மினல் ஹக், அல்லாஹ் எதை இறக்கி வைத்திருக்கிறானோ அந்த வேத வரிகளை வாசித்து பார்த்து அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சக்கூடிய நேரம் வரலையா? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்? யாரை பார்த்து கேட்கிறான்? யாரையோ பார்த்தா? நம்மளை பார்த்து. உனக்கு இந்த வசனம் என்னப்பா செஞ்சிச்சு? இறங்கி வச்சிருக்கு குர்ஆன் வசனம், இறங்கி இப்ப 23 வருஷமா ஆகுது. இப்ப எவ்வளவு வருஷம் ஆகுது? 1400 வருஷம் ஆகுதே. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு முறை குர்ஆனை படிக்கிறோமே, நாம ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இந்த குர்ஆன் வசனம் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு என்று சொல்ல தகுந்த மாற்றத்தை நம்மளால் குறிப்பிட்டு அண்டர்லைன் பண்ண முடியுமா? இந்த வசனம் விழுதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த மனுஷன் யாரு? அந்த ஃபுதைல் பின் இயால், அந்த கொள்ளைக்காரர் ஏறி நிக்கிறார் சுவத்துல. அப்படி அரப் பலா கத் ஆன், யா ரப் பலா கத் ஆன், இறைவா இதோ வந்து விட்டது அந்த நேரம், நான் அஞ்சக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று அந்த வினாடியில் தௌபாவில் விழுகிறார் மனிதர். எவ்வளவு பெரிய மகத்தான மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில் இந்த வசனங்கள் ஏற்படுத்தியது. இந்த வசனங்கள் அல்ல, இந்த ஒரு வசனம் ஏற்படுத்தியது என்று சொன்னால், இன்றைக்கு அவர் வரலாற்றிலே அவருடைய பெயர் ஃபுலைல், பெரும் கொள்ளைக்காரர், மகாபெரிய கொள்ளைக்காரர் என்று அறியப்பட இருந்த அவருடைய வரலாறு அன்றைக்கு பக்கங்கள் மாற்றப்படுகிறது. வரலாற்று பக்கங்களில் அந்த கருப்பு பக்கங்கள் அழிக்கப்படுகின்றது. புதிய வரலாறு அன்று துவங்குகின்றது. ஒரு முஹத்திஸ் என்று தான் இவர் அறியப்படுறார். இன்னைக்கு முஹத்திஸ்னா யாரு? ஏதோ ஒரு பாவம் செஞ்சாரு, திருந்திட்டு வாழ்ந்தார், நல்லவர், அவர் அல்ல முஹத்திஸ். பாவம் செய்து திருந்திய அந்த மனிதர் முழுக்க முழுக்க குர்ஆனிலேயே ஒன்றி போய்விட்டார். குர்ஆனிலேயே சுன்னாவிலேயே ஒன்றி போய்விட்டார். நிறைய ஹதீஸ்களை ஆய்வு செய்தார், ஹதீஸ்களை படித்தார், இன்னும் படித்தார், இன்னும் படித்தார். முஹத்திஸ் என்ற நிலையிலே அவருக்கு பின்னால் எத்தனையோ மாணவர்களுக்கு, மிகப்பெரிய இமாம்களுக்கெல்லாம் கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில மாற்றம் அவரிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். பெரிய வரலாற்று மாற்றம். அவருக்கு இப்ப வரலாறு வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஆபிதுல் ஹரமைன். ஆபிதுல் ஹரமைன். நம்ம என்ன பார்ப்போம்? ஹாதிமுல் ஹரமைன் பார்ப்போம். யார் இந்த ஹாதிமுல் ஹரமைன்? சவுதியில மன்னரா இருக்கிறவன் தான் யாரு? ஹாதிமுல் ஹரமைன். 2 ஹரமுக்கும் ஹாதிம்னா அப்படி சொல்லுவாங்க. என்ன, அதாவது மக்கா மதீனாக்கு வர எல்லா சேவையும் செய்வாங்க அப்படின்னு. ஆபிதுல் ஹரமைன் என்று நீங்கள் வரலாற்றில் பார்த்தால் இந்த ஒற்றை மனிதருடைய பெயர் தான் நிற்கும். மாபெரும் கொள்ளைக்காரராக இருந்த இதே ஃபுலைல் தான் இன்றைக்கு ஆபிதுல் ஹரமைன். மக்கா மதீனாவிலே இவர் சஜிதாவிலேயே இருக்கின்றார், ருக்குவிலேயே இருக்கின்றார், இபாதத்திலேயே திளைக்கின்றார், கல்வி படிப்பதிலேயே காலத்தை கடத்துகின்றார். வரலாற்றிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள், ஃபுலைலை போன்ற ஒரு இபாதத்தால் இந்த மண் மீது இல்லை. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரும் பொழுது, உபதேசம் தேவைப்படும் பொழுது நேராக இந்த இமாமிடத்திலே, முஹத்திஸிடத்திலே, இந்த ஃபுலைல் இடத்திலே மண்டியிட்டு உட்கார்ந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கம்மா. அவர் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம, எந்த பிளெக்சிபிலிட்டியும் இல்லாம, எந்த உள்ள குலைதல் கிளைதல்லாம் இல்லாம, இதுதான் கட் அண்ட் ரைட்டாக உபதேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாமாக வரலாற்றில் இருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது, அது இன்னும் சொல்ல போறாங்க, இமாம் ஹாரூன் ரஷீதுடைய, மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய 2 பிள்ளைங்க படிக்கணும், இமாமை கூப்பிட்டு இருக்காங்க. யார? ஃபுலைல நீங்க சொல்லி கொடுங்கன்னு. கல்வி யாரையும் தேடிலாம் போவாது, கல்வியை தேடிதான் வரணும் அப்படின்னு தான் வீட்டு வாசலுக்கு மன்னருடைய பிள்ளைகளை கூட்டு கல்வியை சொல்லி கொடுத்த மிகப்பெரிய துணிவு மிகுந்த ஒரு இமாமாக வரலாற்றில் பதிவு இருக்கிறார்னா, இந்த குர்ஆன் இப்படிப்பட்ட கொள்ளைக்காரருக்கு மாற்றத்தை தரும் என்றால், இரவிலே தஹஜ்ஜுதிலே மதரசாவிலே வந்திருக்கின்ற நாம்
சகோதரிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், அருமை பிள்ளைகள், நாம் என்ன செய்தோம்? பகலில் நோன்பு வைக்கின்றோம், இரவிலே வந்து வணங்குகிறோம், குர்ஆனை கேட்கின்றோம், தர்மம் முடிந்த அளவிற்கு செய்கின்றோம் என்றால் நம்மிடத்தில் குர்ஆன் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் மாற்றத்திற்குரியவர்களாக நம்முடைய காலங்கள் கடக்க வேண்டும். ரமலான் வந்தது சென்றது என்று இல்லாமல், ரமலான் வந்தது எனக்குள் பல மாற்றங்கள் தந்தது, பல தீமைகளை ஒளித்தொழித்தேன். பொய், பொறாமை, குரோதம், அவதூறு, இதையெல்லாம் ஒளித்தொழித்தேன். உறவுகளை துண்டித்து வாழ்ந்ததை இணைந்து வாழ்வேன். எல்லா மாற்றங்கள் எனக்குள்ள வந்துருச்சு. ஒழுக்க புரட்சி என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு என்று ரமலான் வந்து பல மாற்றங்கள் தந்ததாக, குர்ஆன் பல மாற்றங்களை ஏற்படுத்திய வரலாறாக இந்த ரமலான் அமைய வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.